1966ஆம் ஆண்டில் வெளிவந்த பாடல். கவியரசர் கண்ணதாசன் இயற்றி எஸ் எஸ் வேதா அவர்களின் இசை அமைப்பில். இப்போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஆசை. காரணம், எங்கள் டிஎம்எஸ் அவர்களின் காதல் கீதங்கள் எங்கள் பழைய காதல் நினைவுகளில், பசுமையான நினைவுகளில் ஆசை போட வைக்கும் பாடல்கள். ஆனால் அவருடைய திருமணம் காதல் திருமணம் அல்ல, பெற்றோர்கள் பேசி வைத்து சேர்த்து வைத்த திருமணம். திருமணம் ஆன பின்புதான் அவர் ஒரு இசைக்கலைஞராக, திரை இசை பாடகராக திரை உலகில் அறிமுகமானார். சற்று முன்னர் அவருக்கு தப்பாமல் பிறந்த 2 பிள்ளைகளிலும் தந்தையின் குரலை அச்சொட்டாக அப்படியே பிரதிபலித்து பாடினார்கள். இப்போது எனக்கு இருக்கும் ஆசை, அந்த இருவரும் சேர்ந்து பாடினார்கள், தந்தையோடு தனையன்மார் இருவரும் சேர்ந்து பாடினால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு அந்த ஆசை இருக்கிறது? நிச்சய தாம்பூலம் படத்தில் எங்கள் காதல் நினைவுகளில் வளைய வந்த அந்த இனிய பாடல், பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா. இதோ டிஎம்எஸ் செல்வகுமார், பால்ராஜ் இருவரும் தந்தையோடு சேர்ந்து முதன்முறையாக மேடையில் பாடுகின்றார்கள். இந்த பாடல் ரொம்ப வயசானவங்களுக்கு ரொம்ப இனிக்கும். ஏன்னா பழைய நினைவுகள்லையே சின்ன வயசில் மனைவியை பார்த்துருப்பார், வயசானதுக்கு அப்புறம் அந்த நினைவுகள்லாம் வரும். அந்த ஏக்கத்தில் தடுமாறிக்கிட்டே இருப்பார். அதில் நான் ஒருத்தன். இப்போ என் 2 பிள்ளைகளையும் வச்சுக்கிட்டு என்னுடைய மூடில் கொண்டாடுறேன் உங்களை. அப்போ என்னுடைய மூடு எப்படி இருக்கு, இவர்களுடைய மூடு எப்படிங்கிறத நீங்கள் என்ஜாய் பண்ணுங்க. ரெடி? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீவன பூத்த பருவமா. பாவாடை பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாவாடை தாவணியில் பார்த்த உருவமாயிது, பூவாடை வீசி வர பூத்த பருவமா. பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல் நாணமதை மூடியதேனோ. பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை மூடியதேனோ. பாலாடை போன்ற முகம் மாறியதேனோ, பனி போல நாணமதை தத்தி தத்தி நடப்பதே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்த சிரிப்பதற்கே பாட வேண்டுமா. தத்தி தத்தி நடப்பதற்கே சொல்ல வேண்டுமா, நீ முத்து முத்த சிரிப்பதற்கே பாட வேண்டுமா. முத்தமிழே
முக்கனிச்சுவையாய் இனித்தது அந்த பாடல். இங்கேயே உங்கள் காலமெல்லாம் கடந்து விட்டாலும், ஒரு இரவினிலே முதுமையை நீங்கள் அடைந்து விட்டாலும், மறுபடியும் மறுபடியும் பிறந்து வந்து இசை அரசராக மாலை சூட வேண்டும். ஆனால் அந்த முதுமை உங்கள் குரலுக்கு அல்ல. அந்த குரல் என்றும் மார்க்கண்டேயராகவே உங்களை வாழ வைக்கும், எங்கள் நெஞ்சில் சிம்மாசனம் போட்டு அமர வைக்கும்.